இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. 37வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான வார்த்தை. சாந்த குணம் உள்ளவர்கள், அவர்கள் சுதந்தரிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் மிகுந்த மன மகிழ்ச்சியினால் சமாதானமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்தான் சுதந்தரிப்பார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லுகிற வார்த்தைகளை மத்தேயு 5:5 நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். நாம் சுதந்தரிக்கும்படியான நன்மையை வைத்திருக்கிறார். அதற்காய் தேவன் நம்மை காத்திருக்க வைத்து அந்த வேளை வரும்போது நம்மை சுதந்தரிக்க வைக்கிறார். இந்த காத்திருக்கும் காலத்திலே தான் இந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படுவது அதிகமாக இருக்கும். எனவே தான் இதற்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. தீமையான காரியங்களை நடப்பித்து தங்களுக்கென்று எந்தெந்த காரியத்தை சுதந்திரித்து கொள்ளுகிறார்களோ அவர்களை குறித்து, குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறவங்க சாதிக்கிறவங்களை குறித்து நீ எரிச்சல் ஆகாதே. பொதுவாகவே அது வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. யாருக்கு தெரியும்? அதை காத்திருக்கிறவர்களுக்கு. நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கும் போது, ஒரு வேலைக்காகவோ அல்லது எந்த ஒரு காரியத்துக்காகவோ ஒருத்தங்க தீமையான வழியில போய் அந்த காரியத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் போது, சொந்தமாக்கும் போது, நம்ம அறியாமல் நமக்கு கோபமும் எரிச்சலும் வருவது இயல்பு. அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். காத்திருந்து சுதந்திரிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த சாந்த குணம் நம்மை விட்டு போய்விடக்கூடாது. அப்படி போனால் சுதந்திரித்த சுதந்திரத்தை மகிழ்ச்சியோடு நம்மால் அனுபவிக்க முடியாது. எனவே குறுக்கு வழியில போய் ஒரு காரியத்தை ஒருவன் வாய்க்க செய்யும் போது, அல்லது குறுக்கு வழியில போன ஒருவனுக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படும் போது அதை குறித்து நீ எரிச்சல் அடையாதே. 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அப்படி கோபம், உக்கிரம், எரிச்சல் நமக்குள்ளே உண்டாகும் போது அது நம்மிடத்திலிருந்து தீமையான காரியங்களை தான் பிறப்பிக்கும். காரணம், இந்த மாம்சம் என்பது பலவீனம் உள்ளது. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 10வது வசனத்திலே, இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் ஈரான், அவன் ஸ்தானத்தை ஒட்டு விசாரித்தாயானால் அவன் இல்லை. சொல்லிவிட்டுதான் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. குறுக்கு வழியில போய் தங்கள் காரியங்கள் தங்களுக்கென்று சாதகமாக்கி கொள்ளுகிறவர்களால அது நெடுங்காலமாய் சுதந்திரிக்க முடியாது. காரணம், நீதி செய்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்குரியதை தேவன் நமக்கு தான் தருவார். எத்தனை பேர் நமக்கு முன்பாக ஓடினால் என்னங்க, நாம் சுதந்திரிக்கும் வேளை வரும்போது பார்வோனானாலும் எங்கே தடை செய்யணுமோ அங்கே தடை செய்வார். ஆமென். எலியா ரதமில்லாமல் காணப்பட்டான், ஆகாப் ரதத்தோடு காணப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் எலியாவை தான் முன்னாக ஓட வைத்தார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, காத்திருக்கும் காலத்தில் குறுக்கு வழியில போய் தங்களுக்கான காரியத்தை நேடிக்கொள்ளுகிற, வாய்க்க பண்ணுகிற யாரை குறித்தும் பொறாமைப்படாதிருங்கள், எரிச்சல் அடையாதிருங்கள், கோபப்படாதிருங்கள். இது உங்கள் சுபாவத்தை பாதிக்கும், உங்கள் கனியை கெட்டு போக பண்ணும். கர்த்தர் உங்களை எதற்கு காத்திருக்க வைக்கிறார்? நீங்க சுதந்திரிக்கிற அந்த சுதந்திரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் இருக்கும்படியாகவே. எனவேதான் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், அவர்கள் மிகுந்த சமாதானத்தினாலே மனம் மகிழ்ச்சியாயிருப்பார்கள். கர்த்தரை நம்பி காத்திருங்கள். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்கும்படியான நன்மைகளை சுதந்திரிக்க செய்வாராக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, கிருபையா எங்களுக்கானதை நீர் ஆயத்தம் பண்ணி எங்களை காத்திருக்க வைக்கிறீர்.
இந்த காத்திருக்கும் காலத்திலே எங்கள் கனியை கெட்டுப்போக பண்ணத்தக்கதான காரியங்களில் எங்களை வெளிப்படாதபடிக்கு நீர் விரும்புகிற அந்த சாந்த குணம் எங்களிலே நிலைத்திருக்கவும் அது விளங்கவும் கர்த்தர் கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.